வணக்கம் சார். இது வந்து தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட் மூலியமா எனக்கு இந்த பில்டிங் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு விவசாயி மட்டும்தான் இந்த ஸ்கீமு. சொந்த நிலம் இருக்கணும், சொந்தமாக விவசாயம் பண்ணுறவங்களாம் இருக்கணும். விவசாயியை வந்து ஊக்குவிக்கும் விதமாக தோட்டக்கலையிலேருந்து நமக்கு ஒரு மானியமாக இதை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணி வேணாலும் இது வந்து விரிவுபடுத்திக்கலாம். இது வந்து ஒட்டு கட்டடமாகவும் கட்டிக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். ஆனால் வந்து 2 டோர் இருக்கணும், முன்னும் பின்னும் 2 டோர் இருக்கணும், 6 ஜன்னல் இருக்கணும், 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட இந்த பில்டிங் வந்து நமக்கு பண்ணித்தராங்க. இது வந்து விவசாயியை வந்து ஆர்வப்படுத்தணும், ஊக்குவிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணால், ஆனால் வந்து தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு தர மானியம் வந்து 2 லட்சம் ரூபாய். இது வந்து இன்னும் நிறையா பேருக்கு வந்து நீங்கள் சொல்லி இதை வந்து ஆர்வப்படுத்தி ஊக்கப்படுத்தினீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நிறையா பேர் பயன்படுத்திக்குவாங்க. நன்றி. இந்த ஸ்கீமுக்கு தான் பேக் ஹவுஸ், தமிழ்ல சிப்பம் கட்டும் அறை. ஓகேக்கா, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுங்க. வந்து எலிஜிபிள் வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொந்த நிலமா 2.5 ஏக்கர் இருக்கணும். 2.5 ஏக்கர் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களாம் இருக்கணும். அவங்க சொந்த நிலமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொந்தமாக இந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்கணும், இன்வெர்டர் கனெக்ட் இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும், போர் வசதி இருக்கணும். தேங்க்யூ தோட்டக்கலை. இந்த பேக் ஹவுஸ் ஸ்கீம் வந்து விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்காக கவர்மெண்டோடைய இது ஒரு நல்ல ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 லட்சம் கவர்மெண்ட் மானியம் தருது. இது போல ஷீட்டு தான் போடணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம மேல ஒட்டிக்கலாம், இல்லை நம்ம கூலிங் ஷீட்டோ எந்த ஷீட் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கறது 2 லட்சம் மானியம். உங்களுக்கும் இந்த ஸ்கீம் வேணும் அப்படின்னா பேக் ஹவுஸ் ஸ்கீம் அப்படின்னு உங்க பக்கத்துல இருக்க தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகுங்க. இது போல தோட்டக்கலை சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம தோட்டக்கலை தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு தோட்டக்கலை வீடியோல பார்க்கலாம். இது உங்க தோட்டக்கலை தோழி. டாடா.